சிந்து பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சிந்துவோட வீட்டுக்குள்ள ரொம்பவே கோவமா சம்பத்தும் அதே மாதிரி பயங்கர கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப உடனே சிவா சொல்றாங்க, என்னுடைய தங்கச்சிக்கு எப்படி நடக்கணுமோ அந்த மாதிரி தான் கல்யாணம் நடக்கும், நீ சொல்ற மாதிரி எல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா சம்பத் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உடனே காயத்ரி ஃபீல் பண்ணி அழுக, எதுக்காக காயத்ரி நீ எழுதிட்டு இருக்க, நாங்க தான் இருக்கோம்ல, நாங்க எதுவுமே பண்ண விட மாட்டோம், நீ எதை நினைச்சோம் நீ எழுதிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாலும் அதுக்கெல்லாம் நீ பயப்படாத, என்னதான் ஆயிடுதான்னு பார்க்கலாம், அவங்களா நாமலான்னு சொல்லிட்டு ஒரு கை பார்த்துக்கலாம், இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணிட்டு எல்லாம் இருக்காத, புரியுதான்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. சிவா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது நிச்சயதார்த்தத்துல, நான் கமிஷனர் கிட்ட பேசி அவங்கள கூட்டிட்டு வர சொல்றேன், நீங்க இதுக்கெல்லாம் ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க பெரியம்மான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி சிவா, ஆனா இந்த விஷயம் மட்டும் ஆறுமுகத்துக்கு தெரியவே கூடாது, அப்படி ஒரு வேலை தெரிஞ்சா அவன் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. சரி பெரியம்மா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. சிவா இப்ப சிவா நேர ஸ்னேகாவை பார்க்க போறாங்க. தெரியும் சிவா, கண்டிப்பா தெரியும், என்ன நடக்குதுன்றது எல்லாமே எனக்கும் தெரியும் சிவான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும், இங்க பார், உனக்கு தேவையான வாழ்க்கையை நீ அமைச்சுக்கிறதா இருந்தா தாராளமா உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு ஏற்ற மாதிரி நீ அமைச்சுக்கோ, எனக்காக நீ எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, எனக்காகலாம் நீ வெயிட் பண்ணாதுன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே கோபப்படுறாங்க. சிவா, நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்கேன், அப்புறம் எப்படி என்னால விட்டுட்டு போக முடியும் நீ நினைக்கிற, என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க. உன்னால முடிஞ்சதை பார்த்துக்குன்னு சொல்லிட்டு சிவா அங்க இருந்து போறாங்க. அதை கேட்டதும் ரொம்பவே கோபத்துல அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா இப்ப நிச்சயதார்த்தத்துக்காக எல்லாருமே ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப காயத்ரி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறத பார்த்ததும் உடனே ஆறுமுகம், என்னாச்சு காயத்ரி, ஏமா அழுதுட்டு இருக்க நீ சொல்லிட்டு கேக்குறாங்க. அண்ணன் ஆறுமுகம் அண்ணன், என்ன நடந்தது தெரியுமா, அந்த சம்பத்தாளுங்க வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொன்னதும் உடனே ரொம்ப கோபப்படுறாங்க. அவனை விடதான் இப்படி எல்லாம் போறான், அவனை உண்டு இல்லைன்னு ஆக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்படுறாங்க. உடனே அந்த இடத்துக்கு அன்னபூரணி இங்க பாரு, அவளுடைய கல்யாணம் நல்லபடியா முடிகிற வரைக்கும் நீ உன்னுடைய கோபத்தால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இருடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருமா பைரவி, நீதான் அவனுடைய கோபத்தை ஒட்டுமொத்தமா கண்ட்ரோல் ஆக்கணும், தயவு செஞ்சு நீதான் இதை எல்லாமே பார்த்துக்கணும், எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்னு நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி ரொம்பவே வருத்தமாவும் ஃபீல் பண்ணியும் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இதை நினைச்சு இப்ப என்ன முடிவு எடுக்க போறாங்க, இதனால என்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.